அந்த ராஜா சரியான யமகாதக பையலா இருக்கானே. ஒரு வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் தங்கம் பிடிபட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? அவனை என்ன செய்யறதுனே தெரியலையே. அவனை எத்தனை நாளைக்கு தான் விட்டு வைக்கிறது? ஆல் ரைட், இன்னைக்கு ராத்திரி அவனை எப்படியும் தீர்த்து கட்டியாகணும். டன். ரமேஷ் சம்பந்தப்பட்ட சில டிரைவர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாக்குறீங்களா? இவங்க எல்லாம் நேற்று ராத்திரி எங்க இருந்தாங்கன்னு கேட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி வச்சுங்க சார். லாக்அப்ல வைங்க, அப்புறம் விசாரிக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ரவி, இவங்களோட வக்கீல். அண்ட் திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. இவங்க சார்பா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இப்போ நான் இவங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போந்திருக்கேன். இதோ இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டோட பெயில் ஆர்டர். சார், வாங்க மிஸ் ராஜா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன் அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க? ஜஸ்ட் மினிட். கேத்ரின், மிஸ் கேத்ரின், இன்ஸ்பெக்டர் ராஜா. இவங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேனே. ஏமா, வயசான உன்னோட அம்மாவும் கண்ணு தெரியாத உன்னோட தங்கச்சியும் சௌக்கியமா இருக்காங்க? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? தலையில துப்பாக்கிய வச்சாதான் இதெல்லாம் சொல்லுவியா? மிஸ்டர் ராஜா, நீங்க இவளை பத்தி தப்பா நினைக்காதீங்க. கேத்ரின் ரமேஷ் குரூப்போட ஆள் இல்ல, போலீஸ் தரப்பு இன்ஃபார்மர். இவ மூலியமா தான் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற உண்மையில ரமேஷுக்கு எப்படி சந்தேகம் ஏற்படாம இருக்கு? என்ன மட்டும் குறிப்பா சந்தேகப்பட இடம் இல்ல. எங்க கேங்க்ல உள்ள மத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை வச்சு நீங்க ரமேஷ் அரெஸ்ட் பண்ணிடலாம். என்னது? இந்த ஆளு பேரு தான் அசோக். ரமேஷோட ரகசிய ஃபைல்கள்லாம் இந்த ஆள் கஸ்டடியில தான் இருக்கு. போலீஸோட கண் பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு சாதாரண ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான். அட்ரஸ் பின்னால இருக்கு. வாங்க. சிங்கிள் 40, டபுள் 70. நீங்க சிங்கிளா டபுளா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல கொஞ்சம் தமாஷா பேசுவோமா? தமாஷா பேசுறதா? இது பிசினஸ் பண்ற இடங்க. அதுவும் பண்ணுவோம். இவர் யார் சொல்லுங்க? என்ன இவரை தெரியாதுங்களா? பிறந்த குழந்தைக்கு கூட தெரியுமே. இவரு நடிகர் திலகம் சிவாஜி. இது அடலவன் சிலுக்கு. என்னங்க இது கூட தெரியாது அவங்களுக்கு? நீங்க எந்த ஊரு? இந்த ஊர் தான். இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் ரஜினி. இப்படி மூடிக்கிட்டு இதுக்கு மேல பார்த்தா அசப்பல என்ன மாதிரியே இல்ல? இவர் யார் சொல்லுங்க? இவரை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க யாரு? போலீஸ். இப்ப சொல்லுங்க, இவர் யார் தெரியுமா? அதான் பார்த்ததே இல்லைங்க. இவரை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படியா? சரி, அப்ப ஞாபகப்படுத்தி வைங்க, நாளைக்கு வரேன். சரி. சிங்கிள் எவ்வளவு, டபுள் எவ்வளவு? குழப்பத்துல எல்லாமே மறந்து போச்சுங்க. அதையும் ஞாபகப்படுத்தி வைங்க, நாளைக்கு வரேன். வராதீங்க, வாங்க வாங்க. அப்பா அப்பா, சூடா ஏதாவது இருந்தா கொடுங்க. மேனேஜர், பேசாதீங்க.
சார் ஒரு போலீஸ் சிஐடி உங்க போட்டோவோட என்கிட்ட என்கொயரிக்கு வந்தான். நான் உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வரேன்ட்டு போயிருக்கான். நீங்க இன்னைக்கே தப்பிச்சு போடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, இந்த ஹோட்டலுக்கு நல்லது. ஐயோ பயத்துல எனக்கு ஒண்ணுமே ஓடலையே. ஆமா ஒரு சிங்கிள் ஒரு டபுள் என்ன ரேட் சொன்னீங்க? ஐயோ, என்ன சார்? உங்க பேர் தானே மிஸ்டர் அசோக்? இல்ல சார். ஆமா சார். குட். எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். அப்போ வாங்க போலாம். அரசாங்க சாப்பாடு போடுறேன். இப்படியே போலாங்கிறீங்களா? இல்ல கையை தொங்க போட்டுட்டு கூட போலாம். சரிங்க. வாங்க. அசோக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரகசியங்களை பூராவும் அவன் போலீஸ்க்கு சொல்லிடுவான். No! அவனால சொல்லவே முடியாது. சொல்லு மேம். எனக்கு தெரியாது சார். உன் கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சிருக்காங்க மரியாதையா சொல்லு. அப்படி எதுவுமே கிடையாது சார். ஓகே சொல். எனக்கு தெரியாது. நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நீ தப்பிக்க முடியாது. சொல். சொல். எனக்கு தெரியாது. ஏன் மேல என்ன கடந்து பாய்ந்து ஓடினேன்? சொல்லுண்ணா. தெரியாது. சொல். எனக்கு தெரியாது. உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது சார். திமிரு உனக்கு. எனக்கு வர்ற கோவத்துக்கு குரலை நடிச்சு கொண்டு வராக்க. சொல்றா. எனக்கு தெரியாது சார். தெரியாது. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. உயிர் மேல ஆசை இருந்தா சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சார், கமிஷனர் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஃபோன் வந்து. தெரியாது. இவனை லாக்கப்ல போட்டுருங்க. வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். கான்ஸ்டபிள், இவரை கை காலில் லாக்கப் கொண்டு வா. தண்ணி தண்ணி. அவர் கொஞ்சம் தண்ணி குடியா. உள்ள தள்ளி போட்டு. எஸ் சார். நீங்க பிடிங்க. உனக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு தெரியும். பாஸ் ஏதாவது ஒரு வழி பண்ணுவார். அதுக்காகத்தானே நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு அருமையான வழி சொல்லட்டுமா? என்ன வழி? வழிதானே எத்தனையோ. அதோ பார்.
ஐயா புதுசா வந்த கைதி செத்து போயிட்டான். சீக்கிரமா வாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குறவளை உடைஞ்சு கைதி செத்ததா புருவாயிருக்கு. சார், நான் அசோக்கு கொண்டிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் உயிரோட இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கும் தெரியும். ப்ரூஃப் பேசுதே ராஜா. சோ யூ ஆர் சஸ்பெண்டட் அண்ட் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னால நம்பவே முடியல ராஜா. யார் நம்பினாலும் நம்பலைனாலும் உனக்கு தெரியும், நான் நிரபராதி. சட்டத்துக்கு எப்பவுமே உண்மை தெரியாது, தெய்வத்துக்கு தான் தெரியும். நீங்க பெரிய கிரிமினல் லாயர்னு ஊருக்கே தெரியும். நீங்க தான் மனசு வச்சு எப்படியாவது ராஜாவை காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இது ரொம்ப ஹோப்லெஸ் கேஸ். நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். ராஜா ரொம்ப தங்கமான பிள்ளை. நிச்சயமா இந்த கொலை அந்த பையன் செஞ்சிருக்கவே மாட்டான். ஐ எம் சாரி, இல்ல நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வேற வக்கீல் வேணா பாத்துங்க. லீடிங் கிரிமினல் லாயர் மிஸ்டர் ரவி கூட இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டார். வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். Sir, somebody has come to see you, sir. Who is it? Miss Radha, sir. Miss Radha. வர சொல்லு. Yes, sir. Please come in. வெல்கம் ராதா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம்ல. Come on, sit down. What would you like to have? Nothing. திடீர்னு இந்த ஏழையோட ஞாபகம் உனக்கு வந்ததே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய உதவிக்காக நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ரவி. அந்த உரிமை நீ இழந்து ரொம்ப நாளாச்சு ராதா. ரவி, பழசெல்லாம் மறந்துருங்க. பழசெல்லாம் மறந்துட சொல்றியா? என் வாழ்க்கையில எனக்கு மிஞ்சிருக்கிறதே பழைய நினைவுகள் தான். அதே மறந்துட சொல்றியா? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, அதே மறக்க சொல்றியா? ஓ மேல பைத்தியமா இருந்த என்னை விட்டுட்டு அவன் கூட போயிட்டியே, அதை மறக்க சொல்றியா? Come on, tell me, எதை மறக்க சொல்ற? பழசெல்லாம் மறக்கிறதுக்கு நான் மகாத்மா இல்ல, மனுஷன். மனுஷன். உங்க டியர் ஃப்ரெண்ட் ராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் கொலை செஞ்சாருன்னு கேஸ் போட்டிருக்காங்க. தெரியும். இந்த கேஸ்ல ராஜா நிரபராதியா வெளியே வரணும்னா உங்களை தவிர வேற யாரும் வாதாட முடியாது. கேஸ்ல ஜெயிக்க முடியாது ரவி. எனக்கு தெரியும் அவன் ஒரு நிரபராதி, அதுவும் எனக்கு தெரியும். ஒரே ஒரு பாயிண்ட் பிடிச்சா ராஜாவை இப்படிங்கிறதுக்குள்ள வெளியே கொண்டாந்துருவேன். ஐ எம் ஷூர் ஆஃப் இட். ஒரு சின்ன எறும்பு கூட ராஜா கொல்ல மாட்டான், அவ்வளவு உயர்ந்தவன். ஆனா அவன் உயிர் சிநேகித என்ன துடிக்க வச்சுட்டான் பாரு. அந்த இடத்துல அவன் ரொம்ப தாழ்ந்துட்டான். ரவி, ராஜா மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி அவர் ஏதாவது தவறா நடந்திருந்தா அதுக்கு காரணம் நான் தான். யாரு தப்பு பண்ணா நான் குற்றம் சொல்ல தயாரா இல்ல. இப்போ நான் வியாபாரம் பேசுறேன். அன்னைக்கு விலை மதிக்க முடியாத என் அன்பு, பாசம், காதல் எல்லாத்தையும் உதற தள்ளிட்டு இப்போ நீ என் மூளைக்கு விலை பேச வந்திருக்க. உனக்கு ராஜா வேணும் அப்படின்னா எனக்கு நீ வேணும். ரவி, ராஜாவை இழக்க நீ விரும்பல, அதே சமயம் அவங்கிட்ட தோத்து போறதுக்கு நானும் விரும்பல. ஆனா இந்த ரெண்டுமே சாத்தியம்தான். இந்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தருவே? என்ன வேணாலும் தரேன். சபாஷ், என்ன வேணாலும் தருவேல்ல. இந்த வாக்க நீ மீறக்கூடாது. ராதா, உனக்காக நான் ஒரு பெரிய தாஜ்மஹாலிய கட்டினேன். நீ உன் மனசுல என்ன கற்பனை பண்ணியோ அதே மாதிரி ஒரு காதல் மாளிகை எழுப்பினேன். அந்த பங்களாவோட கிரகப்பிரவேசத்தன்னைக்கு நீதான் என் மனைவன் எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்தலாம்னு ஆசைப்பட்டேன். நீ வந்துதான் அங்க குத்து விளக்கு ஏத்தணும், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்தணும். ஓ, என்னென்னமோ கற்பனை பண்ணேன். அந்த பார்ட்டிக்கு நீ வராம என்னை ஏமாத்திட்ட. அந்த பங்களா முழுக்க தீபம் எரிஞ்சாலும் என் மனசு அன்னைக்கு இருண்டு போச்சு. ஒரு பெரிய இன்ப வாசல் திறக்க போகுதுன்னு ஆசைப்பட்டேன். நீ வரல, அந்த ஆசை நிறைவேறல.
அன்னைக்கு பூட்டின அந்த பங்களாவை நான் இன்னும் திறக்கவே இல்லை. இந்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுக்கறேன். ராஜா விடுதலைன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு அந்த பங்களாவை நான் மறுபடியும் திறக்க போறேன். அங்க என் பெட்ரூம்ல விளக்கெரியணும். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட என் மனைவியா இருக்கணும். அந்த ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட என் மனைவியா இருக்கிற ராதா, அதுதான் நீ எனக்கு தர வேண்டிய ஃபீஸ். இதுக்கு சம்மதிக்கிறதும் சம்மதிக்காம இருக்கிறதும் உன் விருப்பத்தை பொறுத்தது. நீ ரொம்ப கீழே இறங்கிட்ட ரவி. நான் ராஜாவை காதலிக்கிறேன். அதனால தானே என் மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு. என் ராஜாவை காப்பாத்துறதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன, அவரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். எஸ், கம் ஆன், ப்ரொசீட்.